தேசியத்தின் ஒப்பற்ற நம்பிக்கை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் துணைவியார் அண்ணி கயல்விழி அவர்கள் உங்களுடன். பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த தேர்தல் களத்தில் தீவிரமாக மக்களிடத்தில் நம் மண்ணுக்கான கனவையும் அதை நிறைவு செய்கிற நமது செயல்பாட்டு வரைவினையும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எப்போதும் பின்னே நின்று பங்களிப்பை அளித்துக் கொண்டிருந்த என்னை நேரடியாக களத்தில் ஒரு மிகச்சிறிய பங்களிப்பை அளிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெண்ணிலாவுக்கு நன்றி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது துண்டு சீட்டு கிடையாது, யாரும் எழுதி கொடுத்தலாம் வாசிக்கல, நானே எழுதி கொண்டு வந்தது. எனக்கு கூட்டமோ மேடைகளோ பழக்கம் இல்லை, தடுமாற்றத்தை தவிர்க்கிறதுக்காக. ராதாகிருஷ்ணன் நகர் மிகவும் கவனிக்கப்படக்கூடிய தேர்தல் களமாகவே இருந்திருக்கிறது. 2 முறை முதலமைச்சர்களை உருவாக்கி இருக்கிறது. முதலமைச்சரை 2 முறை உருவாக்கி இருக்கிறது. அந்த முதலமைச்சர் மறைந்த பின்பு மிகவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு களமாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் எந்த தேர்தலும் இந்த மக்களின் அடிப்படை வசதிகளையோ வாழ்க்கை தரத்தையோ மாற்றவில்லை. நிகழ்ந்த ஆட்சி மாற்றங்கள் உண்மையான மாற்றங்கள் இல்லை. இரு பெரும் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைப்பது உண்மையான மாற்றம் இல்லை. இரண்டுமே ஒன்றுதான். மக்கள் தங்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை அடைய, தன் உரிமைகளை பெற்றுக்கொள்ள, அனைத்து அடிப்படை வசதிகளையும் பெற இங்க தேவைப்படுவது வெறும் மாற்றம் அல்ல, தலைகீழ் மாற்றம், புரட்சி தேவைப்படுகிறது. நம் இனம் அடிமையாக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை நாம் யாரும் உணரவில்லை. அடிமை என்று உணர்ந்த கூட்டம்தான் நாம் தமிழர் கட்சி கூட்டம். மீனவர்கள் கொல்லப்பட்டதையும், விவசாயிகளின் தற்கொலைகளையும், நம் இனம் ஈழத்தில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டதையும் மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவது அதனாலேதான். நாம் அடிமை என்று நமக்கு உணர்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது. அடிமை என்று உணராத மற்றவர்களுக்கு நாம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கிறது. புரட்சி செய்து நம் இனம் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்க தேர்தல் களத்தில் நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஆட்சியில் இருப்பவர்கள் அனுபவிக்கும் அதிகாரமும் தோரணையும் பைலட்டும் எஸ்காட்டும் புரோட்டோகாலும் அவர்களுக்கு கொடுத்தது நாம் தான், மக்கள் தான். நமக்கு கிடைத்தது என்ன? 1000ம் 2000ம் கொடுத்து அவர்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். நாம் இழந்ததே அதிகம். பல இலவசங்களையும் வாக்குறுதிகளையும் கொடுத்து திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ ஏன் மக்கள் களத்தில் இருந்து போராடி கேட்டதை எதையுமே தரவில்லை. டாஸ்மாகிற்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் செய்த போராட்டமாக இருக்கட்டும், ஏன் அவர்கள் நினைவிற்கு வரவே இல்லை? இந்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கும் போது ஃப்ரிட்ஜு, கூப்பனு, 2500 ரூபாய் பணம், இதெல்லாம் யார் கேட்டது? மானத்தோடு வாழும் வாழ்க்கையை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடிப்படை வசதிகளையும் உரிமைகளையும் இம்மண்ணில் வாழும் அனைவருக்கும் நாம் பெற்றுத்தர வேண்டி உள்ளது. இத்தனை ஆண்டுகள் மக்களுக்கு இவர்களால் இதை கொடுக்க முடியவில்லை. மக்களின் வரி பணத்திலிருந்து மக்களுக்கே இலவசம் என்று கொடுப்பது எப்படி சரி என்றாகும்? அதிலும் அண்ணன் சீர் என்கிறார், தாய்மாமன் சீர் என்கிறார். உங்கள் பணத்திலிருந்து கொடுத்திருந்தால் அதுக்கு உங்க பேரை வச்சுக்கலாம். மக்களின் வரி பணத்திலிருந்து கொடுத்துட்டு உங்க பேரை வச்சுக்கிட்டது எப்படி சரியாகும்? ஆனாலும் சினிமா மோகத்தில் ஊர்ந்து கிடக்கும் இந்த பிள்ளைகளையும் இலவசங்களை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து இப்படி அடிமைகளாக வாழ்கிறோம் என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மக்களையும் சேர்த்து மீட்டெடுக்க வேண்டியது நமது கடமை. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல, எஜுகேட், ஆர்கனைஸ், அஜிடேட். அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயற்பாட்டு வரைவினை அனைவரும் படிக்க வேண்டும். அதனை மக்களிடத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி இல்லாட்டி தினந்தோறும் உங்க அண்ணன் பொதுக்கூட்டங்கள்ல அதை திரையிட்டு காட்டுகிறார். இதை எப்படி நடைமுறைப்படுத்த போறோங்கிறத திரையிட்டு காட்டுகிறார். அதை கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டும். ஒரு பேராசிரியர் போல அவர் அங்க எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார். வாயை திறந்த சத்தம் வரல, தொண்டை அடைச்சிருச்சு.
ஆனாலும் தொண்டை கட்டி இருக்கு, ஆனாலும் கத்தி கொண்டிருக்கிறார். இது போராட்ட களம், இது போர் என்று உணர்ந்து இதில் பின்னடைய வாய்ப்பே இல்லை, பின்னடைய நேரம் இல்லை என்று முந்தி சென்று கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமில்ல, கட்சி உறவுகள் அனைவரும் இந்த தேர்தலை திராவிடத்திற்கும் அடிமையாக்கப்பட்ட தமிழினத்திற்குமான போர் என்றே கருதி களமாடுகிறார்கள். இன்னொன்னு முக்கியமா சொல்லணும், நான் நிறைய நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறேன், இளைஞர்கள் நம்ம தமிழ் தேசிய சிந்தனையை ஒரு கற்கால சிந்தனை போல பார்க்கிறாங்க. தமிழ் தேசியத்துல எல்லாத்துக்குமான தீர்வுகள் நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு முக்கியமா அவங்க அந்த அவர் திரையிடுற அந்த காணொலியை பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம செயல்பாட்டு ஆட்சி செயல்பாட்டு வரவையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இதை மக்களிடத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அனைவரும் அதை பார்க்க வேண்டும். இந்த தேர்தல் களத்தினை போராட்ட களமாக எடுத்துக்கொண்டு, ஒரு போராக எடுத்துக்கொண்டு களமாடும் முக்கியமான தளபதிகளில் ஒருவர் நம் வெண்ணிலா அவர்கள். பொறியியல் முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் இந்த தொகுதிக்கான தேவைகளை கருத்தில் கொண்டு ஒரு செயற்பாட்டு வரைவினை எழுதி உங்கள் பார்வைக்கு கொடுத்திருக்கிறார். அதனை படித்து பார்த்தால் புரியும் அவர் இந்த தொகுதியையும் மக்களையும் எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிறார் என்று. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும் என்பது போன்ற ஒரு வேட்பாளர் தான் வெண்ணிலா தாயுமானவன் அவர்கள். அவர் கைகளை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். இங்கு இருக்கும் அனைத்து சமூக பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை மீட்டு அவர் கொண்டு வருவார். அவர் இங்கு வெற்றி பெறுவது நீங்கள் வெற்றி பெறுவதற்காக சமம். ஏப்ரல் 23 அன்று வாக்குப்பெட்டியில் விவசாயி சின்னத்திற்கு அருகில் இருக்கும் பொத்தானை அழுத்துங்கள். இம்மண்ணில் புரட்சி நிகழும். இந்த நிலமும் வளமும் உரிமையும் மானமும் காக்கப்படும். நம் உயிருக்கும் மேலான தாய்மொழி தமிழ், அதன் வரலாறு மீட்கப்படும். நம் பிள்ளைகளும் அடுத்த தலைமுறையினரும் நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அனைவரும் உறங்க செல்லலாம். உயர் குணமேவிய தமிழர்கள் இனி அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவார்கள் என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம். கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடிபுகாது என்று ஐயா காளிமுத்து கூறியது போல, இனி எந்த காலமும் தேசிய கட்சிகளுக்கோ திராவிட கட்சிகளுக்கோ இங்க இடமில்லை என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும், என்ற நிலையை உறுதி கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த மாற்றத்தை நோக்கி நம் மக்கள் நகர்கிறார்கள் என்று சில இடங்களில் புரிகிறது, பார்க்கும் போதே தெரிகிறது. வாக்குக்கு பணம் வாங்கும் இடத்தில் நம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆரத்தி எடுத்து அவர்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பும் பல பேரை நாம் பார்க்க முடிகிறது. மிகவும் நெகிழ்ச்சியான தருணமாகவே அது இருக்கிறது. நன்றி. உங்கள் வாக்கினை வெண்ணிலா தாயுமானவன் அவர்களுக்கு அளித்து இந்த தொகுதியினை சீரமைக்க உதவுங்கள். இந்த இனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க உதவுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது வேட்பாளர் அவர்கள் அந்நியாருக்கு நினைவு பரிசு வழங்குவார்.